ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, என் உயிருக்கு உயிரான என்னுடைய அழகான பிள்ளையே, ஏன் நான் இப்படியெல்லாம் உன்னை சொல்றேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கும். அதுவே ஒரு சில விஷயங்கள் ஏண்டா இந்த பிள்ளை இப்படி பண்ணுது, நம்மளையே வணங்கிக்கிட்டு இந்த பிள்ளை இப்படி பண்றதுல நியாயம் இருக்கா அப்படின்னு தோணும். உன்னை என்னால் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சில சமயத்தில் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் சில சமயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறு செய்யும்போது உனக்கு தண்டனை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் நான் யோசிக்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை இங்கே நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முழு நேரமும் நான் இருக்கேன். நீங்கள் கவலைப்படுறதுனால இது நடக்கும், நீங்கள் அது நடக்கும் அப்படிங்கிறது எப்பயும் எதையும் நினச்சிடாதீங்க. புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் முதல்ல ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக திருப்பத்தையும் மிக மிக அற்புதத்தையும் இன்னும் கொஞ்ச நாளில் தரத்தான் போகுது. நீ இதுவரைக்கும் பார்த்த வாழ்க்கையெல்லாம் விட இனிமே நீ பார்க்க போகிற வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கலாம். நிறைய ஆசைகளும் நிறைய கனவுகளோடும் வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு நீ நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை கிடைக்கலையே, நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்கலையே அப்படின்னு நீ நினைக்கிறல்ல. ஆனா அதெல்லாம் அப்படியே நேரா நமக்கு நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு, நம்ம கொடுத்து வச்சதுதான் அப்படிங்கிற நிலைமைக்கும் வாழ்க்கை வரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஒரு பொய்யான விஷயமும் இல்லை. ஏன்னா நான் உனக்கு பொய்யான விஷயத்த சொல்லி அது மூலமா நீ ஏமாறுறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். மனுஷங்க ஏமாத்துறதே ஒரு நாள் தாங்க முடியாது. அப்படிங்கும்போது தெய்வம் உனக்கு பொய்யான வாக்கு கொடுத்து ஏமாத்தினா எவ்வளவு பெருசா வலிக்கும்னு என்னால உணர முடியுது. கூடிய சீக்கிரமா உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒவ்வொன்றும் நீ என்னெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுறியோ, என்னென்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு நீ அதிகமா கஷ்டப்படுறியோ அந்த விஷயம் கூடிய சீக்கிரமா மாறும். இதுக்கு மேல உனக்கு கஷ்டத்தையோ துன்பத்தையோ தரத்துக்கு எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா உன்னுடைய கர்மவினை பாதி நடந்துட்டு இருக்கும் போதே உன்னுடைய கர்மவினை முழுக்க எடுத்துட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்ம வினையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு உனக்காக நல்லதுன்னு காத்துட்டு இருக்கும்ல, அந்த விஷயத்த உனக்காக தரப்போறேன். ஒரு மனுஷன் நல்லது கெட்டது பண்ணிருந்தா நல்லது அப்படிங்கிற ஒண்ணு பண்ணிருப்பான். முதல்ல அவன் கெட்டதை அனுபவிச்சுட்டு கர்மவினை அனுபவிச்சுட்டான் அப்படின்னா தானா நல்லது நடக்குது அப்படின்னா வாழ்க்கை முழுக்க நல்லது நடக்கும். எடுத்தோடனே நல்லதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கடைசி காலத்துல கெட்டதை கொடுத்தா தாங்க முடியாது. அதனாலதான் என்கிட்ட வர பிள்ளைங்களுக்கு முதல்ல கர்ம வினை கெட்டதா செஞ்ச விஷயத்துக்கான தண்டனைகளை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன். அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும்போது அவங்கள தாங்கக்கூடிய சக்திகளை இருக்கும் பொழுது அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். கொஞ்சம் கொஞ்சம் வயசு அப்படியே ஆக அவங்களுக்கு நல்லது கொடுக்க ஆரம்பிச்சேன்னா அது அவங்களால நிச்சயமா எல்லாத்தையும் தாண்டி வர ஆரம்பிக்கும். அதனாலதான் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க சாய்கிட்ட வந்தா அதாவது தாங்க முடியாத வழியை தராரு அப்படின்னு. சாய்கிட்ட வந்தா முதல்ல தர்றது என்ன தெரியுமா? கர்ம வினையை முடிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் உடனே நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இதுதான் நான் நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுற ஒவ்வொன்றும் கிடைக்கும். நிச்சயமா தெய்வம் கொடுப்போம். வாழ்க்கை முழுக்க நிரம்பி சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நினைங்க. புரியுதா? அந்த நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும், அதாவது இன்னைய நாளை மட்டும் கடந்து வாங்க. கூடிய சீக்கிரமா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியுமோ நிச்சயமா நான் அந்த எல்லா மாற்றத்தையும் கொடுக்குறேன். நீ ஒரு பங்கு எடுத்து வச்சா போதும், பல மடங்கு நான் உனக்காக எல்லா விஷயத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிப்பேன். நீயே அமைதியா இருக்கும் போது நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் செய்ய முடியும்? முதல்ல நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் நீ எடுத்து வச்சதெல்லாம் விட இனிமே நீ செய்ய போற விஷயம்தான் உன் வாழ்க்கையில ஒண்ணு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்துக்கு எடுத்து கொண்டு போக வைக்கும். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எந்த ஒரு நொடியையும் வாழ்க்கையில அவ்வளவுதான் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்காத. ஏன்னா இது முடிய போற வாழ்க்கை கிடையாது. புதிதா ஒரு வாழ்க்கை அடி எடுத்து வச்சா எப்படியெல்லாம் இருக்குமோ அந்த வாழ்க்கை தான் இது. ஏற்கனவே பல தோல்வி, பல ஏமாற்றம், வலி, வேதனை எல்லாத்தையும் சந்திச்சவதான் நீ. புதுசா எதையும் நீ சந்திக்க போறதுங்கிறது இல்லவே இல்லை. எல்லாத்தையுமே நீ சந்திச்சவதான் நீ.
அதனால வாழ்க்கையில எதையும் பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும். இனிமே வாழ்க்கையில பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இனிமே உன் வாழ்க்கையில நீ பார்க்க போறது அத்தனையும் சந்தோஷம், மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம், உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பேரின்பம். இதுதான் நீ கொடுக்க போற விஷயம். புரிஞ்சுச்சா? நாளுக்கு நாள் இன்பமும் கூடும், நாளுக்கு நாள் உன்னுடைய முன்னேற்றமும் கூட ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு நீங்க செய்ய போற காரியம் ஒவ்வொன்றும் இன்பமான காரியங்களா கண்டிப்பா இருக்குமே தவிர துன்பமான காரியம் அப்படின்னு ஒண்ணுமே இருக்காது. புரிஞ்சுச்சாமா நான் என்ன சொல்றேன்னு? ஷீரடியில இருந்து உனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து நின்று உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். உன்னுடைய மன பாரம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. உன்னுடைய பாரம் அப்படிலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நான் குறைச்சிக்கிட்டு சந்தோஷங்களை எவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதமா செஞ்சு உனக்கு தரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. யோசிக்கிறது இல்லை, இனிமே எல்லாமே உனக்கு அற்புதம் மட்டுமே. கேட்குற ஒவ்வொன்றும் இனி கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் இனிமே அற்புதமா இருக்கும். யாரை பார்த்து நீ இனிமே எந்த ஒரு காலத்திலையும் பயந்து நடுங்கி உன்னுடைய வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்கு நீ வர வேண்டிய அவசியமே இல்லை. இனிமே உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆசைப்படுற ஒவ்வொன்றும் சரிதான். நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறத நீ என்னைக்குமே மறந்துடாத. எந்த நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில இது நடக்குமோ, அது நடந்துருமோ, இது தப்பா நடக்குமோ அப்படின்னு எதையும் தப்பா நினைச்சு உன்னுடைய வாழ்க்கையில எந்த நிமிஷமும் எதையும் போட்டு குழப்பிக்காத. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நீ பார்த்துட்ட. இதுக்கு மேல பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. புரிஞ்சு நடந்துக்கோ. நான் ஒரு விஷயம் உனக்கு செய்கிறேன் அப்படின்னா சாய் என்னமோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லாம் செஞ்சிருக்காரு. எல்லா விஷயத்தையும் சாய் நிச்சயமா நமக்கு நல்லபடியாக தான் கொடுப்பாரு அப்படிங்கிறத நினச்சி நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இரு. நான் கொடுக்கறத நிச்சயமா சந்தோஷமா நீ வாங்கிக்குவ அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட அத்தனை விஷயத்துக்கும் நிச்சயமா இனிமே நல்லதொரு முடிவே கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில இன்பம் அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள நீ அடியெடுத்து வச்சு உன்னுடைய வாழ்க்கையில சமமான, அதாவது உன்னுடைய உறவுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு நினைச்ச காலம் போய் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில வளர்ற காலம் அப்படிங்கிறது வந்துட்டு அப்படின்னு நினைச்சு சந்தோஷம்தான் படுவேன். மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு எப்பயும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். சந்தோஷமா இரு. எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.